காலையில் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்ன மனுஷன் இன்னும் நேரம் ஆச்சு. ஆள் வீட்டுக்கு வர கணமே மதியம் சாப்பிட்றதுக்கு எங்கே போனாலும் வந்துடுவார். இன்னும் ஆளை கணமே ஒரே பயமெல்லாம் இருக்குது. ஒரு ஃபோனு கூட பண்ண கணமே. ராமுக்கு ஃபோன் போட்டு கேட்டு பார்க்கமா, அவன் ஆஃபீஸில் இருப்பான். அவனை கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும்? இவர் இல்லை நம்மள்ட்ட சொல்லிட்டு வெளில போனார். ஒரே பதட்டமாக இருக்குது. வெளியில் போகிறப்ப ஃபோன் எடுத்துகிட்டு போங்கன்னாலும் எடுத்துகிட்டு போக மாட்டுறாரு. உடம்பு சரியில்லாத மனுஷன் வேறு. அப்பப்பா மயக்கம் வருது, பிபி கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போங்க, ஆற்ற அவசரத்துக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னால் அது எனக்கு இருக்கிறதே ஞாபகம் வர மாட்டேது, நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுட்டு போயிடுறாரு. அம்மா அம்மா. அடா வாப்பா ஆகாஷ், என்ன இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்க? ஆஃபீஸ் போலையோ? சும்மாதாம்மா, ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உங்களை பார்க்குன்ட்டு வந்தேன். நீ ஏதோ திணறி இல்லைப்பா பேசுகிற. என்னாச்சு? நீ வீட்டுக்கு வர மாட்டியா சாதாரணமாக? ராமும் வீட்டில் இல்லை, ஆஃபீஸ் தான் போயிருக்கான். அப்புறம் நீ சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்க. ஏதாவது விசேஷமாப்பா? பத்திரிக்கை வந்திருக்கியா? அப்படியா இருந்தாலும் நான் தனியாக இருக்கும்போது நீ வர மாட்டியே, ராம் இருக்கும்போது தானே வருவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்களை கூப்பிட்டு போகலான்னு தான் வந்தேன். வரீங்களா என் கூட? சொல்கிறேன், என்ன கூட்டிகிட்டு போக வந்தியா? ஏன் என்ன எங்கே கூட்டிகிட்டு போக போகிற? ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து பா ஏதோ சொல்ல வர சொல்ல மாட்டேற, என்னாச்சு? இல்லைம்மா, ராம் தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னான். ராம் கூப்பிட்டு வர சொன்னானா? எங்கே கூப்பிட்டு வர சொன்னான்? எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னான்? நீங்கள் வாங்கலாமா? எதாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம். தம்பி எதா இருந்தாலும் சொல்லுப்பா. ஏதோ சொல்ல வர ஆனால் சொல்ல மாட்டேற, என்னை எங்கேப்பா கூப்பிட்ற? எங்கேயும் இல்லைம்மா, வாங்க. என் கூட, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என் கூட வாங்க. நாங்கள் போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். என்னப்பா ஒன்றும் புரியாத மாரி பேசுகிற? எங்கே கூப்பிட்ற என்ன? வாங்கம்மா, கொஞ்சம் என் கூட ப்ளீஸ், நான் சொல்கிறேன்லம்மா, வாங்கம்மா. சரிப்பா வரேன். என்னப்பா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வந்திருக்க? ராம் இங்கே நிற்கிறான், என்னாச்சு? அம்மா, ஏன்ப்பா உனக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லையோ? ஏன் என்ன ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னா? அவன் நீ ஏன் இங்கே நிற்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன்ப்பா என்ன ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னேன்? ஆகாஷ் வந்து கூப்பிட்டு வரான். அது வந்தும்மா, எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுப்பா, என்னாச்சு? யாருக்கு என்னாச்சுப்பா? சொல்லுப்பா. அம்மாவுக்கு படபடன்னு வருது. அம்மா, அப்பா. அப்பாவா? அப்பாவுக்கு என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, அப்பா நல்லா தான் இருக்கார். ஆனால் அவர் வெளியில் போயிருக்காரு. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். எப்போம்மா போனார்? காலையில் எங்கேயோ போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனார். ஃபோனும் பண்ணல. நானும் அவர் வருவார் மதியம் சாப்பிடன்னு தான் உட்காந்துருந்தேன். இவ்வளோ நேரம் ஆளே காணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிப்பேன்னு பார்த்தா ஃபோனையும் வீட்லேயே வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ தான் ஆகாஷ் வந்தான் நான் புலம்பிட்டு இருக்கும்போது. ஆமாம்மா, அவர் வெளியில் போனால் ஃபோன் எடுத்துகிட்டு போங்கன்னா போக மாட்டுறாரு. தேவையில்லாமல் தான் பிரச்சனை. இப்போது போன இடத்துல தான். என்னப்பா ஏதோ மென்னு முழுங்குற? என்னாச்சு பாப்பாவுக்கு? என்னப்பா திருப்பி க்ரௌடாக நிற்கிறீங்க? யார் இவங்க? எங்கள் அம்மா டாக்டர், இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மா தான் டாக்டர். நான் என்னாச்சு? என் பையனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்பாங்கிறான், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அவங்க வந்து இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்கிறது இல்லையா? டாக்டர், அவங்க சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, அதனால தான் நான் இன்னும் சொல்லலை. என்னாச்சு டாக்டர்? நீங்களாச்சும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்காருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மைல்டு அட்டாக்மா. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவர் சின்ன வலினாலே தாங்க மாட்டார். ஹார்ட் அட்டாக்கா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என் தலையில் இடியே தூக்கி போட்டுட்டீங்களே. இல்லைம்மா, கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால அவரை காப்பாற்றியாச்சு. லேசாக நெஞ்சு வலிச்சிருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? இது கண்டினியூ ஆகிட்டு ரொம்ப நேரமாக அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் இருந்திருந்தால் தான் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன புரியுது டாக்டர், எனக்கு பயமாக இருக்கு. நான் அவரை பார்க்கலாங்களா? தம்பி ராம, அப்பாவை பார்த்தியாப்பா? என்னப்பா சொல்கிறாரு அவர்? எனக்கு நெஞ்சு படபடன்னு இருக்குப்பா. நீங்கள் அழுவாதீங்கம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் கிடையாது. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சுல, டாக்டர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாருல. இதுக்கப்புறம் தான் அவரை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் அழுதிங்கன்னா அதை பார்த்து அவர் மனசு தாங்காதும்மா. அம்மா அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. அழுவாமல் எப்படிப்பா இருக்காது? என்னப்பா பண்ணுறது? அப்பா இல்லாமல் நம்மளுக்கு உலகமே இல்லையே. அவர் தானே நம்ம சாமி. திரும்பியும் சொல்கிறோமா, நீங்கள் அழுகிற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லேசான நெஞ்சு வலி தான். அதை நாங்கள் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு பயமாக இருக்குது. சரிங்களா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேஷண்ட்டை போய் நீங்கள் யாராவது பார்க்கலாம், அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். இப்படி அழுதுகிட்டே போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவர் வந்து இன்னும் கஷ்டப்படுவார். ஓகேங்களா? டாக்டர், நாங்கள் இப்போ எங்கள் அப்பாவை பார்க்கலாங்களா? பார்க்கலாம்ப்பா. யாராவது ஒருத்தவங்க 2 பேருன்னு போய் பார்த்துட்டு வாங்க. டோட்டலாக போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா மைல்டு அட்டாக்ன்றதுனால ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஏற்கனவே இப்போ தான் ஆக்சிஜன் மாஸ்க் அவருக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம்.
அதனால காத்தோட்டமாக இருக்கணும். எல்லாரும் ஒரே டைமில் போனீங்கன்னா அவருக்கு காற்று பத்தாது. ஸோ அதனால் ஒருத்தவங்க 2 பேர்னு போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அவர்கிட்ட அழுது அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசாதீங்க, சரிங்களா? சரிங்க டாக்டர். சீதா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் உன்னை தேடுவாங்க. நீ வேற ஆஃபீஸ் போகல. அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னியா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு கிளம்புமா. அதான் அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்க அங்கிள், நான் கிளம்புறேன். இங்கே பாருங்கம்மா, இந்த பொண்ணு தான் சீதா. இந்த பொண்ணு தான் உங்கள் புருஷனை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுச்சு. போனால் இந்த பொண்ணால் தான் உங்கள் வீட்டுக்கார் உயிரோடு இருக்காருன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. அன்னைக்கு நீ தானே என் புருஷனை காப்பாற்றின. இப்போ தான் இந்த பிள்ளைய பார்த்தோன்னே தெரியுது. உன்னை கையெழுத்து கும்பிட்டு என் சாமி மாதிரி சொல்கிறம்மா. என் தாலி பாக்கியத்தை திரும்பி நீ இந்த அம்மா காப்பாற்றிருக்க. என் புருஷனுக்கு ஒன்றுனா என் புள்ள நானெல்லாம் தவிச்சு போயிருப்போம்மா. ஐயோ, என்ன ஆண்டி இப்படிலாம் சொல்கிறீங்க? அந்த அளவுக்குலாம் நான் எதுவுமே பண்ணல ஆண்டி. நீங்கள் வேறு திரும்ப திரும்ப நன்றிலாம் எதுவும் சொல்லாதீங்க. இல்லைம்மா, இது உன் கையில் காலாக நினச்சி சொல்கிறேன். உண்மையிலேம்மா என் புருஷன்லன்னா எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதும்மா. ஐயோ ஆண்டி, நீங்கள் வேறு அழுவாதீங்க. ஃபஸ்ட்டு கண்ணை தொடங்க. நீ இல்லைம்மா, நீ பண்ணது ரொம்ப பெரிய காரியம். அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடாகாதும்மா. ஏற்கனவே ஒரு வாட்டி அவர் மயங்கி ஊந்தாருன்னு சொன்னப்பே நீ இந்த அவரை பார்த்த சாமியாக பார்த்துதாம்மா அவரை ஒன்று காப்பாற்ற சொல்லி அனுப்பியிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. அது நான் ரெகுலராக பஸ் ஏற பஸ் ஸ்டாப் தான். அங்கிள் அந்த சைடு வந்ததுனால நான் பார்த்தேன். சரி, ஆல்ரெடி பார்த்த அங்கிள் ஆச்சு. நான் அவர்கிட்ட பேச போனேன். திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னாரே நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். டாக்டர் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் ஆண்டி. அதனால தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க. இந்த அம்மா என் குலசாமி இப்போதைக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. என் புருஷன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க தெரியுமாம்மா நீனு? ஐயா ஆண்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போய் அங்கிளை பாருங்கள், முதல்ல போங்க. வாமா நீ வந்து முதல்ல பாருமா அவரை. அப்போதாம்மா அவருக்கு திருப்தியாக இருக்குது. அவரை நீ தானம்மா காப்பாற்றின. அவரை பார்க்குற உரிமை உனக்கு தாம்மா முதல்ல இருக்குது. வாமா, நம்ம 2 பேரும் போய் பார்ப்போம் சேர்ந்து. சரிங்க ஆண்டி, வாங்க. நான் அங்கிளை பார்த்துட்டே வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா சீதா, அவங்க கூட போயிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. அவரை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, சரியா? அங்கிள். என்னங்க கண்ணகி, இப்போ எதுக்கு அழுகுற? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படிதான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏங்க எப்போ போனாலும் வெளியில் மொபைல் எடுத்துகிட்டு போக மாட்டேறீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் வீட்டிலே இருக்குது. நான் எவ்வளோ பதட்டமாயிட்டேன் தெரியுமா? இவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் வெளில போன ஒரு ஆளை காணோன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளைகளுக்கு எப்படிங்க இருக்கும்? உடம்பு சரியில்லாமல் வேற வந்து படுத்திருக்கீங்க. ஏதோ தெய்வ செய்யணுமா உங்களை அந்த இடத்துல பார்த்ததுனால இந்த பிள்ளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துது. இல்லைன்னா என்னங்க ஆயிருக்கும்? டாக்டர் அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் நீயே சொல்லிட்டியே, ஏதோ கடவுள் தான் என்னை வந்து அப்பப்போ காப்பாற்றுற மாதிரி இந்த புள்ள தான் அப்பப்போ என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஐயோ அங்கிள், நீங்கள் ஒன்று ஆண்டி மாதிரியே சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பஸ் ஏறி வந்தேன். எதிர்ச்சியாக உங்களை 2 டைம் பார்த்துட்டேன். அவ்வளோதான் நடந்தது. இதில் நீங்கள் 2 பேரும் பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றுமே நடக்கல. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு அப்படி ஆகும்போது நீ பக்கத்தில் இருந்ததுனால தானே இப்போ நான் தப்பிச்சேன். இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாமல் தான் இருக்கும். அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த சாமி தான் உங்களை காப்பாற்றிருக்கு. இந்த பொண்ணு ரூபத்தில் வந்து இந்த பொண்ணும் சரி அந்த சாமியும் சரி இப்போ என் கண்ணுக்கு ஒன்றா தான் தெரியுறாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. நீங்கள் வேறு அங்கிளை எமோஷ்னல் ஆக்காதீங்க. ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் டாக்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதோ அவர்கிட்ட அழுது பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அழுத அவர் மனசு தாங்காது இல்லையா? நீ வேறம்மா ரொம்ப நேரமாக இங்கே இருக்க, ஆஃபீஸ் வேறு போகல என்னால். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். உங்களை காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் ராமோட அப்பான்னு சொல்லிட்டு. ராம தெரியுமாம்மா உனக்கு? ஏமா ராம தெரியுமா உனக்கு? இப்போ தான் ஆண்டி தெரியும் எனக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க வீட்டில் யாராவது வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நெஞ்சு வலி மாதிரி இருக்குது. அவர் ஃபோன் எடுத்து யாருக்காவது நம்பர் இருந்தால் பண்ணுன்னு சொன்னாங்க. அவர் ஃபோன் வச்சுருந்தார் ஆண்டி. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்கிறீங்க. 2 ஃபோன் வச்சுருக்காருமா. ஒன்று உருப்படியே இல்லாத ஃபோனு, பட்டன் ஃபோனு. அதுதான் கையில் வச்சுருந்துருப்பார். அதில் ஒரு நேரம் டவர் கிடைக்கும், ஒரு நேரம் டவர் கிடைக்காதுமா. அந்த ஃபோனை வச்சுக்காதீங்க. இந்த அந்த காலத்து ஃபோன் ஒன்று வச்சுருக்காருமா. அது ஒரு நேரம் டவர் கிடைக்கும், ஒரு நேரம் டவர் கிடைக்காது. பெரிய ஃபோனும் வாங்கி கொடுத்துருக்காமா, வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. அதை எடுத்துகிட்டு போங்கன்னா பையில் வைக்க இடம் பற்ற மாட்டேது, பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக மாட்டாருமா. அந்த ஃபோனு தான் வச்சுருந்துருப்பார். அதுக்கு நான் போட்டு பார்த்தோமா, ஃபோனே போகல. ஓ அப்படிங்களா? அதான் அந்த ஃபோனை கொடுத்து வீட்டில் யாருக்காவது ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் உங்கள் நம்பர் எடுத்தேன். சரி பதட்டத்தில் நீங்கள் அழுவ போகிறீங்க, ஷாக்காக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையன் ஒரு நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த நம்பருக்கு தான் கூப்பிட்டேன். அப்புறம் வந்தார் ராம். வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ராமன் சொல்லிட்டு. என் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரே ஆஃபீஸில் தான் 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களோட ஃபாதர்னு சொல்லிட்டு. பாத்தியா கண்ணகி, வீதி எப்படிலாம் கொண்டு வந்து விடுதுன்னு சொல்லிட்டு. ஏதோ நம்ம கூட வேலை பார்க்குற, நம்ம பையன் கூட வேலை பார்க்குற புள்ள தான் போல் இருக்கு கடைசியில். ஆமாங்க, விதி தான் கொண்டாந்து விட்டுருக்கு.
ஆமாம் ஆண்டி, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கிளை பத்திரமா. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா வேறு தேடுவாங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. நான் ஆஃபீஸ் போயிருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. போய் தான் எல்லாத்தையும் சொல்லணும். அப்படியாம்மா, இருமா தம்பியை கூப்பிட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் விட சொல்கிறேன். வீட்டிலே விட்டுட்டு வரட்டும், பஸ் ஸ்டாப்பில் விட வேணாம். ஆப்பா, வீட்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்த பிள்ளைய. ஆண்டி அதெல்லாம் வேணாம். நான் பைக்லலாம் யார் கூடயும் போக மாட்டேன். நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சின்ன குழந்தைய தொலைஞ்சு போகிறதுக்கு நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் ஆண்டி. அம்மா, ஆத்திர அவசரத்துக்கு தானே போகிறோம். போகலாமா? தம்பி கொண்டு போய் விட்டு வருவான். நேரம் ஆகிடுச்சு இல்லைம்மா, வீட்டில் தேடுவாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆட்டோவில் போகிறேன். நீங்கள் பாருங்கள், அங்கிளை கூட இருந்து பாருங்கள். சரிம்மா, இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ போகிறேங்கிறேன். கண்ணகி, அந்த பொண்ணு தான் சொல்லுதில்ல சூழ்நிலையை. இந்த காலத்து புள்ளியெல்லாம் பைக்கில் போமான்னு சொன்னால் ஈஸியாக போதுவா. அந்த புள்ள போக யோசிக்குதில்ல, அது விருப்பப்படியே போட்டு விடு. சரிங்க அங்கிள், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் ஆண்டி, நீங்களும் அழுவாதீங்க. நான் பார்த்து போமா, போயிட்டு ஃபோன் பண்ணுமா? சரிங்க ஆண்டி, கண்டிப்பாக போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் அழுவாதீங்க. ஃபஸ்ட்டு அங்கிளை பார்த்து தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அழுவே நிப்பாட்டுங்க, அப்போ தான் நான் போவேன். சரிம்மா, நான் அழுவே நிப்பாட்டிட்டேன். சரிங்க அங்கிள், நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. ஆண்டியும் பார்த்துக்கோங்க. உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன். நீங்கள் அவங்க அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்க சீதா, நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் போயிடுவேன்.